நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு தலைவர் இருந்தார். அவர் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் பஞ்சாயத்து எடுத்துக்கிறது, பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டு நல்ல பேர் வாங்க. ஆனால் அவருக்கு எப்போ பாரு அவருக்கு கேஸ் உடம்புன்றதுனால அவருக்கு டர்ருன்னு போயிட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்காக ஏகப்பட்ட வைத்தியர்களை போய் பார்த்துருக்காரு. ஆனால் எதுவும் சரி. ஐயா, அது இயற்கை, எங்களுக்கெல்லாம் குசுவே போக மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு போகுது, நீங்கள் வரா அப்படின்னு. ஆனால் அவருக்கு அது பஞ்சாயத்து நேரத்தில் டர்ருன்னு போகிறது அவருக்கு அசிங்கமாக இருந்திருக்கு. அசிங்கமாக இருந்தவுடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த குசு போகிறதுனால ஒரு பஞ்சு எடுத்து அடைச்சிட்டாரு. உடனே அவருக்கு குசுவை போகல. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பஞ்சாயத்து வந்துடுச்சு. இவரை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் எப்பயுமே இயற்கையில் மூத்திரம் கழிவுகள்லாம் வெளியில் வந்துடும். ஆனால் இவர் இதுவாக அடைக்கிறதுனால அவருக்கு அந்த கேஸ் ட்ரபிள் வெளில போகாமல் அப்படியே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். விழுந்த உடனே ஐயோ, நம்ம தலைவருக்கு என்னாச்சியா, செத்து போயிட்டார் போல் அப்படின்னு. உடனே அது ஒரு தூக்குனாங்க. இல்லை, அவர் கேஸ் போகக்கூடாது, பஞ்சை வச்சு அடைச்சிருக்கா, அதை எடுத்து விடுங்கன்னு ஒருத்தர் டம்மான்னு உடனே அவர் எழுந்துச்சி உட்காந்துறான். இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பவுமே அடுத்தவன் என்ன நினச்சிருக்கு, அவங்க உடம்புல இயற்கை அது போகிறது போய்கிட்டே இருக்கணும். அதை நம்ம அடக்கிறோம், சரி செய்கிறோம்னா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. அதுதான் இந்த கதையோட அர்த்தம். அடுத்தவன் என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு அந்த கேஸ் போய் உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கா, அவ்வளோதான். அதான் இந்த கதையோட அர்த்தம். இன்னொரு கதை என்னன்னா, ஒரு நாரதர்கிட்ட லட்சுமி அம்மாவும் மூதேவி இவங்க 2 பேரும் போனாங்க. 2 பேரும் போய் எங்கள் 2 பேரில் யார் ரொம்ப அழகுன்னாங்க. இவருக்கு ஆஹா, நம்ம இக்கட்டில் மாட்டிட்டோமே அப்படின்னு நாரதர் யோசனை பண்ணிட்டு உடனே ஒரு அழகாக ஒரு பதில் சொன்னாங்க. அம்மா, லட்சுமி அம்மா, நீங்கள் நடந்து வரும்போது அழகும்மா அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷப்பட்டான். உடனே அம்மா, மூதேவிம்மா, நீங்கள் இப்போ நடந்து போகும்போது அழகுமா, நீங்கள் வரும்போது அழகு, நீங்கள் போகும்போது அழகுமா. உடனே அவங்க 2 பேரும் பார்த்தியா, நம்ம நாரதர் நம்ம 2 பேருக்கும் அருமையான விளக்கம் சொல்லிட்டான். அதனால் நாரதரை 2 பேரும் வாழ்த்தி வரவனாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பவுமே எந்த ஒரு பேச்சு பேசுறதுக்கு முன்னாடி எதையும் யோசித்து பேசுனா எதுவும் நல்லது. நம்ம பாட அவசரம் டப்படம்னு எடுத்து விட்டோன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் ஆகும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.